ஒருநாள் சில பிராமணர்கள் அரண்மனையில் மன்னர் கிருஷ்ணதேவராயரை சந்தித்து, நாட்டின் நலனுக்காக ஒரு பெரிய யாகம் நடத்த தங்கம் வேண்டும் என கேட்டனர். மன்னர் தாராளமாக ஒப்புக்கொண்டு பெருமளவு தங்கம் வழங்கச் சொன்னார். தெனாலிராமனுக்கு சந்தேகம் வந்தது. அவர் மன்னரிடம் கூறினார், மன்னா, ஒரு வாரம் எனக்கு அவகாசம் தாருங்கள். அவர்கள் உண்மையாக இருந்தால் அவர்களுக்கு இரட்டிப்பு தங்கம் ஏற்பாடு செய்கிறேன். மன்னர் உடன்பட்டார். தெனாலி ரகசியமாக அவர்களை பின்தொடர்ந்தார். பிராமணர்கள் ஆடம்பரமாக வாழ, மதுபானம் அருந்த, சூதாட, வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். யாகம் நடத்த எந்த திட்டமும் இல்லாமல் இருந்தனர். அடுத்த நாள் தெனாலி அரண்மனைக்கு ஒரு கழுதையைப்பட்டு உடை, பூமாலை, பூநூல் ஆகியவற்றுடன் அழைத்துச் சென்றார். அனைவரும் சிரித்தார்கள். தெனாலி கூறினார், இந்த கழுதை நாட்டின் நலனுக்காக யாகம் செய்யப் போகிறது. பிராமணர்கள் ஆவேசமாக, ஒரு கழுதை எப்படி யாகம் செய்ய முடியும் என்று கேட்டனர். தெனாலி சிரித்தார். அதேபோல தூய காரியங்களுக்கு கொடுக்கப்படும் தங்கத்தை தவறாக பயன்படுத்தும் பேராசை மிகுந்தவர்கள் யாகம் செய்ய முடியாது. மன்னர் உண்மையை உணர்ந்து தங்கம் வழங்கும் உத்தரவை ரத்து செய்தார். அவர் தெனாலிராமனின் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டினார். இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் தெனாலிராமனின் புத்திசாலியான கதைகள் மற்றும் இந்திய பாரம்பரிய கதைகளுக்காக எங்களை தொடர்ந்து பாருங்கள்.